மாவட்ட மக்களுடைய வாக்காளர் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்மார் இன்றைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதுதான் மாவட்டத்தில் நடந்திருக்கிற விடயம். இந்த டக்ளஸ் தேவானந்தா ஒரு அமைச்சர் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் மீன்பிடி அமைச்சராக. யாழ்ப்பாணத்திலே அதிகூடிய அளவு மீன்பிடித்துறையில் பிரச்சனை யாழ்ப்பாணத்தான் இருக்கு. ஏனைய கட்சிகள் கடந்த காலத்திலே இராணுவத்துடன் சேர்ந்து நின்று தமிழ் மக்களை காட்டி கொண்டிருந்தாராக மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வேட்பாளர் எங்களுடைய கட்சியிலிருந்து ஒருவரை கொண்டு இறக்கி இன்று அவர்கள் சங்கு சின்னம் சங்கு விடப்பட போகுது. பாராளுமன்ற உறுப்பினரை கொலை செய்ததாக குற்றச்சாட்டிலே உள்ளே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் வெளியே வந்த அப்புறம் மீண்டும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றது உண்மையிலே இது எங்களுடைய காசு அல்ல. இது மக்களுடைய வரி காசு. நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இருந்து அரசாங்கம் அறுவடை செய்யற வரியில மீண்டும் மக்களுடைய சேவைகளுக்காக நிதி வழங்கும் பட்சத்தில் இது எங்களுக்கு அவங்க தர வேண்டியது. இது மக்களுடைய உறுத்தான ஒரு விடயம். அதனால தான் நாங்கள் அதை சண்டை பிடிச்சி நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனால் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய மக்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்று சொன்னால் இன்னும் பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்யலாம். இன்று நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடக்கிற விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழல் மோசடி மிக அதிகமாக இருக்கு. ஊழல் மோசடி செய்கிறவர்கள் வேறு யாரும் இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் சென்று மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் என்ன சொன்னால் கடந்த தேர்தலில் அமைச்சர்கள் வேணும், எங்களோட மாவட்டத்தில் தமிழ் அமைச்சர்கள் இருந்தால் தான் எங்களோட மாவட்டத்தை கட்டியிருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் இந்த கட்டிடத்துக்கு 10 வருஷத்துக்கு முதல் வந்த பொழுதும் இதே மாதிரி தான் இருந்தது. 5 வருஷத்துக்கு முதல் வந்த நேரம் இதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. அமைச்சர் மேர் வந்துன்றதுக்காக மாற்றத்தை காணக்கூடியதாக இல்லை. ஆனால் என்ன நடந்திருக்கு? மாவட்ட மக்களுடைய வாக்காளர் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர் மேர் இன்றைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதுதான் மாவட்டத்தில் நடந்திருக்கிற விடயம். மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களே தான் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற சில விடயங்களை மாவட்டத்துக்கு வர வேண்டிய சில நிதிகளுக்கு தடையாக இருக்கிறார் என்பதை மிக கவலையுடன் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கு. இன்று வரைக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு நாங்கள் ஆதரவு வழங்க போடுமன்றதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கணும். நீங்களும் பார்த்துருப்பீங்க செய்திகளில். சஜித் பிரேமதாசா நிற்கிறார், ரணில் விக்ரமசிங்க நிற்கிறார், நாமல் ராஜபக்ச நிற்கிறார், அன்றகுமார் சாநாயக் இருக்கிறார். இவங்கள் அனைவருடையும் நாங்கள் பேசி தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை தரக்கூடியவரை தான் நாங்கள் ஆதரிக்க வேண்டும். அது யார் என்றதை நாங்கள் எதிர்காலத்தில் தீர்மானம் எடுப்போம். மட்டக்களப்பு இலங்கையிலே இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் இலங்கையில் இருக்கிற எல்லா அமைச்சு பதவியும் தமிழ்நாட்டில் கொடுப்பாங்களா? மிஞ்சி போனால் உண்டு. இந்த டக்ளஸ் தேவானந்தா ஒரு அமைச்சர் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் மீன்பிடி அமைச்சராக. யாழ்ப்பாணத்திலே அதிகூடிய அளவு மீன்பிடித்துறையில் பிரச்சனை யாழ்ப்பாணத்தான் இருக்கு. அவர் அமைச்சராக இருந்தே செய்யலாம் இருக்கு. அதனால தான் நாங்கள் எங்களுடைய மாகாணங்களுக்கு இந்த எங்களுடைய அதிகாரம் தரப்பட வேணும். விளங்குதா? மாகாண ரீதியாக கிழக்கு மாகாணத்துக்கு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்துக்கு அந்த மீன்பிடி சம்பந்தமான எல்லா அதிகாரம் வழங்கப்படும். விவசாயம் சம்பந்தமாக எல்லா அதிகாரம் வழங்கப்படும். பாடசாலைகள் சம்பந்தமாக எல்லா அதிகாரம் வழங்கப்படும். அதுகளை கொண்டு நடத்துவதற்கு நிதியை தேடி இருக்கிறதுக்கான அதிகாரம் வழங்கப்படும் என்றால் வடக்கு கிழக்குல யார் அமைச்சராக இருக்க போறது? வடக்கு சிங்களாக்கள் இருக்கிறாங்களா? தமிழாக்கள் தான் இருக்காங்க. அப்ப எங்களோட மாகாணத்துல கல்வி அமைச்சரும் தமிழ் தான், சுகாதார அமைச்சரும் தமிழ் தான், வீதி அபிவிருத்தி அமைச்சரும் தமிழ் தான். அப்ப இந்த ஒரு நிலையை உருவாக்க வேணும் என்று தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அதை நாங்கள் ஒழிச்சு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் காலம் வரும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை தாங்கள் அந்த பிரதேசத்து மக்களோட வாக்கெடுக்கிறதுக்காக என்ன செய்யறது? அந்த பிரதேசத்தில் சில உதவி திட்டங்களை தேர்தல் காலத்தில் செய்யறது. தேர்தலுக்கு பிறகு அந்த மக்களை மறக்கிறது. அதான் உண்மை. விடுதலை போராட்டம் கவனிக்கப்பட்டு இந்த ஒட்டுக்குழுக்கள் இராணுவத்துடன் ஒட்டி நின்று எங்களுடைய மக்களை அச்சுறுத்தி எல்லாம் அந்த காலப்பகுதி கடந்து 15 வருடங்கள் இருந்து இன்றும் அச்சுறுத்தல் நடக்குது. அண்மையிலே கேள்விப்பட்டனால் ஒரு அரசியல்வாதிகளால் இங்கே லைட் கொழுவப்பட்டது. அந்த லைட்டை இரவோடு ஒரு சில கயவர்கள் உடைத்திருக்கிறார்கள். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வாறாக இந்த பிரதேசத்திலே இருக்கிற இந்த மோசமான நபர்களை தொடர்ந்தும் நாங்கள் வைத்திருக்க கூடாது. அவர்களுக்கு நாங்கள் ஒரு அரசியல் அந்தஸ்தை 2015ஆம் ஆண்டிலிருந்து 19ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ஓட்டங்கள் எல்லாம் மிக குறைவாக இருந்தது. ஆரையம்பதி பிரதேசத்திலே மிக ஒரு அமைதியான ஒரு சூழல், இந்த குழப்பவாதிகள் இல்லாமல் ஆரையம்பதி ஒரு நல்ல ஒரு நிலையிலே இருந்தது. ஆனால் எங்களுடைய மக்கள் சிலவர் செய்து தவறான செயல்பாடுகளினால ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொலை செய்ததாக குற்றச்சாட்டிலே உள்ளே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் வெளியே வந்த அப்புறம் மீண்டும் சில தொல்லைகள் இருக்கின்றது. அண்மையிலே கூட எங்களுடைய தமிழ்நாடு மனோகரன் என்று சொல்லி எங்களுடைய மிகவும் ஒரு முக்கியமான தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டத்திலே மிகவும் முக்கியமான ஒருவருடைய அந்த கொலை வழக்கோடு சம்பந்தப்பட்ட அந்த சாட்சிகளை அச்சுறுத்திய குற்றச்சாட்டிலே இந்த மண்ணை சேர்ந்த இந்த கயவர் ஒருவரையும் சிறையிலே வைத்திருந்தார்கள்.
அவர்களும் மீண்டு வெளியில் வந்து அப்போ இந்த கொலை செய்வது கொலைக்கார கும்பல்ன்றதெல்லாம் அவர்களுக்கு புதிய விடிய அல்ல. ஆனால் இதுக்கான தகுந்த பதிலடிகளை எங்களுடைய மக்கள் எதிர்வரும் காலங்களிலே தேர்தல் காலத்திலே வழங்க வேண்டும் என்றுதான் என்னுடைய செய்தி. அந்த வகையிலே இந்த ஆலயத்தை பொறுத்தளவிலே நிச்சயமாக இந்த ஆலயத்துக்காக எங்களால் செய்யக்கூடிய சகல வேலை திட்டங்களை நாங்கள் செய்கிறதை காத்து கொண்டிருந்தாலும் கூட எங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதியினை கூட வழங்கக்கூடாது என்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாவட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சில ராஜாங்க அமைச்சர்கள் முயற்சிருக்கிறார். இப்போ அண்மையிலே ஜனாதிபதியினுடைய விசேட நிதியினூடாக 60 கோடி ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களுக்கான முன்மொழிகளை வழங்கியிருக்கு. அந்த வேலை திட்டங்களை செய்யக்கூடாது. அந்த வேலை திட்டங்களை செய்தால் இனி வருங்காலங்களில் எங்களுக்கு ஒரு அரசியல் அடையாளம் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த நிதியை எனக்கு வழங்கக்கூடாதுன்னு ராஜாங்க அமைச்சர்கள் போய் நாங்கள் சத்தியகிரகம் இருந்திருக்கோம் என்னதுக்கு அரசியல் உரிமைக்காக, இவங்க சத்தியகிரகம் செய்கிறாங்க எனக்கு நிதி கொடுக்கக்கூடாது. வீதியா விருத்திக்கு எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வீதியா விருத்தி ராஜாங்க அமைச்சர் நான் இருக்கக்குள்ள நீங்கள் இப்படி வேறொரு கொடுக்கலாம் அதை முடக்கிறாங்க. பொது வேட்பாளர் எங்களுடைய கட்சியில் இருந்த ஒருவரை கொண்டு இறக்கி இன்று அவர்கள் சங்கு ஊதப்பட போகுது. அனாவசியமான ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஏதாவது ஒரு மிஞ்சிருந்த மதிப்போடு இருந்த ஒருவருக்கு இன்று அந்த மோனோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மோசமான வார்த்தைகள் இளைஞர் திட்டுறார்கள். அது அந்த வார்த்தையில் நான் சொல்லவில்லை மடையன் என்றார்கள். அவரை பார்த்து பேசாத ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விடயத்துக்குள்ளே சென்று எங்களுடைய கட்சியை அவமானப்படுத்தும் ஒரு செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறார்கள். உண்மையிலே இன்று அந்த விடயத்துக்கு பின்னின்று இவரை உசுப்பேத்தி கொண்டு போனவரை இன்று ஜனாதிபதியுடன் ஒட்டி நிற்கிறார்கள். இன்று சஜித் பிரேமதாசாவை போய் சந்திக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கா இருக்கலாம், சஜித் பிரேமதாசவா இருக்கலாம், அன்றகுமார் திசாநாயக்கா இருக்கலாம். இந்த 3 பேருக்கும் சம வாய்ப்பு இருக்கு. யாரு வெளில போறான்னு தெரியாது. நாங்கள் தமிழரசு கட்சி இது வரைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்கல. ஆனால் ஒருவேளை வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் தமிழ் மக்கள் ஆதரவு இல்லாமல் வெல்லும் ஒரு பட்சத்திலே என்ன நடக்கும்? சமூகங்கள் அவரை ஆதரித்து வெல்ல வைக்கிறவர்கள் அந்த சமூகம் என்ன சொல்லுவார்கள்? நாங்கள் தான் உங்களோட வெற்றியில் இருந்தாங்க, தமிழ் சமூகம் கிழக்கு மாநிலத்திலே பார்த்து கொண்டிருந்தவர்கள் என்று சொன்னார். எங்கட சமூகத்துக்கு எதிராக வர ஒரு பிரச்சனை நாங்கள் அது பிறகு கதைக்கெல்லாம் போவோம். பிறகு பொது வேட்பாளர் போய் கைப்பேற அவர் அதோடய அவர் வீட்டுக்குள்ள படுத்துருவார். இதான் உண்மையான நிலவரம். நாங்கள் தமிழரசு கட்சியாக 18ஆம் தேதி கூட இருக்கிறோம். இந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளுக்குள்ளே தமிழரசு கட்சி தான் பிரதானமான கட்சி. 5 தேர்தல் மாவட்டங்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி எங்களுடைய கட்சி. ஏனைய கட்சிகள் கடந்த காலத்திலே இராணுவத்துடன் சேர்ந்து நின்று தமிழ் மக்களை காட்டி கொடுத்து மாறான மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டவரும் இருக்கிறார்கள். அவர்களை எங்களுடைய மக்கள் பெருமளவு அவங்களுடைய கருத்துக்களை மக்கள் உள்வாங்கிறதில்லை. இந்த பொது கட்டமைப்பு என்று இவங்க இந்த சொல்கிற இந்த விடயமே அவ்வாறு சின்ன பின்னமாக மிக விரைவில் போயிடும். நாங்கள் அதை பற்றியெல்லாம் நாங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக வர இருக்கும் அனைவரிடம் நாங்கள் பேசுவோம். எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை உள்வாங்கி அதுக்கான ஒரு தீர்வை தர தயாராக இருக்கிறவர்கள் நாங்கள் சேர்ந்து நிச்சயமாக எதிர்வரும் காலங்களிலே நல்லதொரு முடிவொன்றை நாங்கள் எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் இன்னொரு 5 வருடம் நாங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியலை தொடர்ந்து, அதாவது எங்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இருக்கும் என்றால் எங்களுடைய நில அபகரிப்பு மற்றும் எங்களுடைய ஏனைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வொன்றை காண முடியாத ஒரு சூழல் அமைந்துள்ளது.